ஓகே, ரொட்டேஷன் ஆஃப் தி இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் இம்போர்ட் CV2 அண்ட் இம்போர்ட் CV மட்டும் போதும், நம்ம போய் தேவையில்லை. அதுக்கப்புறம் இமேஜ் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் ரீட் பண்ணி ஒரு இமேஜை நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ அங்கே கொடுத்த மாதிரியே தான் வித் அண்டு ஹைட்டுக்கு பதிலாக இங்கே ரோஸ் அண்ட் காலம்ஸுங்கிற மென்ஷன் பண்ணலாம் யூஸிங் டிஃபால்ட் டைமென்ஷனுக்காக. ஓகேவா, டாட்டை ஷேப்னு கொடுத்து நான் 1 ஹைட்டாகவும் சரி 1 வித்தாகவும் 0 வந்து ஹைட்டாகவும் எடுத்துக்கிறேன். வி நீட் டு ரொட்டேட்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் தி இமேஜ் வேணும். ஓகே, சென்டர் பாயிண்ட் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரோஸ் இஸ் டிவைடட் பை 2 அண்ட் காலம்ஸ் இஸ் டிவைடட் பை 2. ஸோ வி டேக் ரிசல்ட் வில் பி த சென்டர் பாயிண்ட் வில் பி ரிசல்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் angle. We define angle, how much angle we want to rotate. I am put a 90-degree angle for rotation, and the next will be the m, same variable using the shifting. Keyword என்ன யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா CV2 dot get rotation matrix 2D. the use of this என்னன்னு பார்த்தீங்கன்னா 2D images எல்லாமே வந்து இந்த மேட்ரிக்ஸ் ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ் மூலிமா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, syntax will be center point and angle comma 1 is nothing but a scale. Next will be the rotate variable which consists of rotation CV2 dot wavefin, the same keyword used for the shifting operation. So we all know the syntax, image source, and m is nothing but your variable for a matrix rotation operation, and dimensions, columns and rows we already given in the previous code. And then finally என்னன்னு பார்த்தீங்கன்னா CV2 dot IM show of original image and the rotation image. அதுக்கப்புறம் CV2 dot wait key and the textual window, not the most common things. ஓகேவா, okay, let's run the code, save it and run the code. It's running. Okay, we get the results. First one is the original image and the second one is a rotated image. இப்போ நம்ம 90 வச்சோம். ஸோ நம்ம வந்து ஆங்கிளை வந்து 180 வைக்கலாம். லெட்ஸ் ரன் த அகெயின் ரன் த கோட். ஓகே, இட்ஸ் அகெயின் ரன்னிங். 180 பிக்சலில் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் இமேஜாக வந்திருக்கு. ஓகேவா, ஓகே, நம்ம இன்னொன்று பண்ணலாம். இப்போ இதுவே லூப்பில் போட்டு பார்க்கலாம். இந்த ரொட்டேஷனை வந்து நம்ம எல்லா ரொட்டேஷனும் பார்க்கலாம்னு நினச்சோன்னா லூப்பில் போடலாம். ஃபார் ஆங்கிள் வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் இன் ரேஞ்சுன்னு கொடுக்குறோம். இன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் தான் வந்து உங்களுக்கு ஆங்கிளுக்கு வரும். ஃபஸ்ட்டு டிகிரி 1 டிகிரிலேருந்து நான் 180 டிகிரி வரைக்கும் கொடுக்குறேன். 1 டிகிரி கூட அந்தளவுக்கு தெரியாது, நான் வந்து 10 டிகிரின்னு வச்சுக்கிறேன். ஓகே, 10 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த 10 வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 கொடுக்குறேன். 15, 20 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். இதை வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம், இன்டென்ட் பண்ணி விட்டுறலாம். வெயிட்டி உள்ளே போட்டு விட்டுறலாம். அப்போ தான் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ரொட்டேஷன்ஸ். ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் இட். ஃபாரில் நான் செமிகோலன் கொடுக்கல, சரி ஹோலன் கொடுக்கல. ரன் இட். ரன் ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு இது வேறு இமேஜ் ஆக்சுவலி. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு க்ளோஸ் பண்ண உங்களுக்கு ஆக்சுவலாக ஜூம் ஆகிருக்கிறதுனால அப்படி தெரியுது. உங்களுக்கு அந்த கோடு மூவ் ஆகிறது தெரியும். உங்கள் இமேஜ் வந்து 10, 15, 20, 25, 13 அந்த மாதிரி வந்து 5 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரொட்டேஷனுனால வந்து உங்களுக்கு நிறைய ரொட்டேஷன் கிடைக்குது. அது 180 போகிற வரைக்கும் உங்களுக்கு அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ரொட்டேஷன் ஆஃப் தி இமேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.